மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹை பிராண்டாக ப்ரிஃபர் பண்ண முடியலன்னா தூங்கிட்டு இருந்தோம்னா காலையில் எந்திரிச்சு ஏன் சீக்கிரமாக குளிங்கன்னு சொல்கிறாங்கன்றது யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னன்னா அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிளாக தெரியும் இல்லையா, அந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக ஏஜிங் ஆகிடும். ப்ளஸ் வந்து சாகியாக ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, ஃபேஸ் வந்து கொஞ்சம் தொங்கி போயிடும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா தந்திரம், பஞ்சதந்திரம், 5 தந்திரம் ஆரம்பிக்கலாமா? வந்து அப்பர் மோஷனாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யோசிக்கிறது உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இச்சினஸோட மாய்ஸ்சரைஸ்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கான 5 பெஸ்ட் சொல்யூஷன் தான் நான் இப்போது பஞ்சதந்திரம் ஷோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் கேரை நீங்கள் டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காஸ் கடைசியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸோ இல்லை ஆக்ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன். பொதுவாகவே ரெய்னி சீசனில் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப இச்சினஸாக இருக்கும். ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சர். எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஃபர்ஸ்ட் கிளென்சர் வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ்ன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. கிளென்சர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா காலையில் எந்திரிச்சு ஏன் சீக்கிரமாக குளிங்கன்னு சொல்கிறாங்கன்றது யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து அதிகமான டெட் ஸ்கின் வந்து ரொம்பவே இருக்கும். அதனால சீக்கிரமாக நம்ம வந்து அதை எக்ஸ்பாலியேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் பார்ட்டிகல்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதனால அந்த ஆக்னி போர்ஸோ இல்லாட்டி ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக ஆகிறது வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கிளென்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்னு சொல்லலாம். கிளென்சர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மார்க்கெட்டில். நீங்கள் வந்து டிஐஒய் மெத்தட் கூட பண்ணலாம், டூ இட் யோர் செல்ஃப் கூட, கடலை மாவு, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடலை மாவுலாம் நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து அப்போ வந்து போடுறோம்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா ரொம்ப ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பார்ட்டிகல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த நார்மலாகவே இருக்கிற அந்த வாட்டரோட கண்டென்ட்டை வந்து எடுத்துட்டு ரொம்ப ட்ரைனஸாக கொடுக்கும். ஸோ மினிமல் அமௌண்ட் ஆஃப் நீங்கள் ஸ்க்ரப் கண்டென்ட் வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ஸ்கின்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் தான் வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. மிடில் இருக்கிறது வந்து காம்பினேஷன் ஸ்கின். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை, ஆயில் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஆயில் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் இருக்கிற அந்த காம்பினேஷன் ஸ்கின் வந்து என்னன்ட்டு எல்லாருக்கும் ஒரு குவெஸ்டின் இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. அதுக்கான விளக்கம் தான் இது. காம்பினேஷன் ஸ்கின் வந்து இந்த டீ ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெத்தி பகுதி, நோஸ் அண்ட் இந்த சின் பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆயில் செக்ரீட் ஆகுது. இந்த பார்ட் தவிர்த்து இங்கே ஆயில் செக்ரீட் ஆகுதுன்னா அது வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்கின் டைப்ஸில் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கணும். கிளென்சர் ஆகட்டும் சரி, மற்ற ஸ்டெப்ஸ்லையும் சரி, இந்த 3 ஸ்கின் டைப்ஸில் தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர் முடிஞ்சிச்சு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து டோனர். சம்டைம்ஸ் வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு அது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிளாக தெரியும் இல்லையா, அந்த ஓப்பன் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுவோம். டோனர் வந்து பேசிக்காக ரோஸ் வாட்டர் டோனர் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய நார்மல் ரோஸ் வாட்டர் எடுத்து கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லாட்டி அந்த பட்ஜெட் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம வீட்லேயே ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, எதர் நம்ம நார்மல் வாட்டர் கூட ஐஸ் கியூபாக வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட் அதை வச்சு ஐஸ் கியூப் பண்ணி நம்ம ரப் பண்ணோன்னா, எப்பவுமே கிளென்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ரப் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி ஈவனாக ப்ளர் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ வந்து கிளென்சர் அண்ட் டோனர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மாய்ஸ்சரைசர். அதுவும் இந்த ரெய்னி சீசனில் வந்து மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்பவே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நார்மலாகவே வின்டர் சீசனில் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும். காஸ்
ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இப்போ இருக்கிற குளிருக்கு வந்து சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோகனட் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே நல்லது ஆக்சுவலாக ஃபேஸ்க்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹை பிராண்டாக ப்ரிஃபர் பண்ண முடியலன்னா 1 or 2 drops வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர்லேயும் நிறைய பிராண்ட் மார்க்கெட்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுவும் வந்து ரெய்னி சீசனில். இந்த சிடிஎம் ப்ராசஸ் வந்து ரெய்னி சீசன்லேயும் சரி, சம்மர் சீசன்லேயும் சரி, எல்லா சீசன்லேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸ்கின்க்கு. ஸோ சிடிஎம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன். நீங்கள் கேட்கலாம், சன்னே எட்டி பார்க்கல இந்த ரெய்னி சீசனில், நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் வந்து போடலான்ட்டு. சன்ஸ்க்ரீன் வந்து சன் இருந்தால் தான் போடணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய லைட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆஃபீஸ் கோயிங்லேருந்து எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் லைட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். அந்த லைட்ஸ்லேருந்து வர அந்த யூவி ரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின் பார்ட்டிகல்ஸ்குள்ளே போச்சுன்னா அது ரொம்ப ஹெவியாக டேமேஜ் பண்ணும். அதுக்காக தான் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்க்ரீன் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் வந்து ஷீல்டு ப்ரொடெக்டர் அது மாதிரி வந்து போட்டிருப்பாங்க பொதுவாகவே. ஸோ அந்த மாதிரி ஏன் போட்டிருக்காங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஷீல்டு மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து சன்ஸ்க்ரீனை வந்து ஷீல்டு ப்ரொடெக்டர் நிறைய பிராண்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ சிடிஎம் ப்ராசஸ் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 4 ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு. 5வது ப்ராசஸ் என்னன்னு வந்து நீங்கள் கேட்பீங்க, யோசிச்சுட்டு இருப்பீங்க. 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து இன்டேக் தான். அதுவும் வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம கன்சியூம் பண்ணுவோம் மோஸ்ட்டாக வின்டர் சீசனில். சம்மர் சீசனில் வந்து நமக்கு ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமான வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுவோம். ஆனால் வின்டர் சீசனில் வந்து நமக்கு வாட்டர் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும், பட் நம்ம ரொம்ப கம்மியாகவே கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. வாட்டர் வந்து ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால தான் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குன்ட்டு. அது ரொம்ப ரொம்ப ட்ரூ. வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஒரு நேச்சுரல் வே ஆஃப் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறது வந்து வாட்டர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால. வாட்டர் தாண்டி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ரெய்னி சீசனில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது ரொம்ப ரொம்ப மித்துன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஸோ சிட்ரஸ் கண்டென்ட்ல தான் நமக்கு வாட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கலாம், அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் தென் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து சிடிஎம் சன்ஸ்க்ரீன் சொன்னேன், அதுக்கப்புறமேட்டு இன்டேக் வந்து வாட்டராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வெறும் கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஈவன் பாய்ஸ் கூட பண்ணலாம். அவங்க வந்து நிறைய வெளியில் போய் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப ஏஜ் ஆகாமல் ரொம்ப பலன்னு இருக்கும். வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோட எண்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸோ இல்லை ஹேக்ஸோ வந்து காத்துட்ருக்குன்னு. ஸோ அந்த டிப்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து டிப்ஸை சொல்லாமல் அதை டெமான்ஸ்ட்ரேட்டை நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஏதாச்சும் மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்க்ரீனோ நம்ம போட்டோம்னா நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்துருப்பீங்க, ரிங்கிள்ஸ் வந்து இங்கே அப்படியே தொங்கிடும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே அப்வர்ட் மோஷன் இல்லாட்டி சர்க்குலர் மோஷன்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது. வந்து நான் நியூட்ரிஜனோட சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு க்ரீம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இப்படி எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த சன்ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இப்படி லைட்டாக கொஞ்சம் ஃபிங்கர் டிப்பில் எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லிஃப்டடாக இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து லிஃப்டடாக இருக்கும். ப்ளஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக லிஃப்டடாக இருக்காது. நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து சாகினஸ் வந்து கொஞ்சம் குறையும். அண்ட் தென் நீங்கள் ஏஜ் ஆக அது வந்து ரொம்ப டவுன்வர்ட்ஸாக போகாது ஸ்கின். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இந்த சீக் ஏரியாஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த சைட் மோஷன் இல்லாட்டி அப்வர்ட் மோஷனில் நீங்கள் பண்ணலாம். மேலே இந்த ஃபோர்ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னியோட பஞ்சதந்திரம் டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லாட்டி உங்களோட கொலீக்ஸ் யாருக்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.